ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை உள்ளே இருக்க அந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். அப்படி எடுத்த தக்காளியை இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் பீஸ் போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 2 ரவுண்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 ரவுண்ட் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 கிராம் ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம். இப்போ பெரிய பூடுனா ஒரு 2, சின்ன பூடுனா ஒரு 5 பூடு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வலுவலுன்னு அரைச்சிக்கிறணும். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சதை இந்த விதையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த விதையெல்லாம் வடிகட்டணும். பெரிய கண்ணு உள்ள சல்லடையை எடுத்து நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சக்கை இந்த மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம கெட்டியாகிற வரைக்கும் காய்ச்சணும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச தக்காளியை உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். வினிகர் வந்து நல்லா புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும், கெடாமல் இருக்கும். நம்ம 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இது நல்லா கலர் கிடைக்கும், நல்ல கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவு ஜீனி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து கெட்டியாக வரணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் ஊற்றி நான் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கான்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக தட்டில் ஊற்றிக்கோங்க. கையை வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க. கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குல்ல, இதுதான் கரெக்டான பதம். சூப்பரான டொமேட்டோ கெச்சப் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.